நைஸ் கேர்ள். முரட்டு பீஸு, முட்டா பீஸு. பொங்கல் வந்து வாழ்த்துட்டேன். இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? பொம்பளை பிள்ளை இப்படி மேல துண்டு போட்டு வராம எப்படி ஆகுறது? லேடிஸ் லேடி தான் அவரு. கூட்டு போல இதெல்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வெளியே வந்துருச்சு. அது பொங்க பானை. மேல இருக்கிறது என்னது? ஓ, இது ஒரு பொங்க பானை, அது ரெண்டு பொங்க பானை. உடம்ப பார்த்து இடப்படாத. வேற கள்ளமுள்ளாத உடம்பு அப்படித்தான் வரேன். யார் நீயா? வஞ்சகம் உள்ள போகும். அது என்ன உள்ள எனக்கு எதுக்கு போகுது? நீ எதிர்பார்த்த மாதிரியே தான் வெயிட் ஆகிட்டு. வேண்டாம். என்ன பொம்பளை பிள்ளை உனக்கு மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு. நான் அப்புறம் உன்னை என்ன மரியாதை ஏதாவது பேசணும்னா ஏமா ஓவரா நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொம்பளை பேச்ச விட மாட்டேங்கிறீங்க. நானும் பொறுமை தெரியாது. ஆமா, தெரியலன்றாங்க. என்ன நீ பேசிக்கிறியா? நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. பதிலுக்கு நீங்க நெஞ்சில கைய வச்சு தள்ளுறது இல்லையா? எங்க அப்பா I don't like Mr. Mutraj. I am decent man. பொம்பளை புள்ள பண்ணதுக்காக நானும் நெஞ்ச பிடிச்சு தள்ளிடுவேன். தள்ளுங்க. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா நிலம் அதடுக்குது. என் அம்மிகள் அதுல விழுந்துரும்னா என்ன பொம்பளையா லட்சணமா? நான் பொம்பளை லட்சணமா உனக்கு நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் ஆடுவேன். இப்படி பேசுற குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துக்கு ஆலையா போயிட்டு போகுது. எவன் குடும்பத்துக்கு ஆலையா நான் என்ன பண்ண போறேன்? இப்படி பேசுறீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன், இல்ல வியாழக்கிழமை வரேன். அது என்னோட சௌரியம். உனக்கு என்ன வந்துருச்சு? உன் வீட்டுக்கு வர்றேனா? போயிட்டு புதன்கிழமை வரேன்னா ஊருக்கு வரத சொல்லல. புருஷன் வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பி நான் புருஷன் வீட்டுக்கு போறேன், இல்ல புருஷனே இல்லாம வரேன். உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் மாமியாக்காரி அம்மிக்கல்ல மூக்க வச்சு கொர உரசி கூட உரசி. அடப்பாயா, நான் போற வீட்டுக்கு மாமியாவே முதல்ல போட்டு தந்துதான் உள்ள போவேன். நீ என்ன பேசுற? அப்பா எப்படி பத்து மக அவர் எனக்கு அப்பா உள்ள வச்சிருக்கேன் பாரு லட்சம் தரேன். போயிட்டு மாமியால போட்டு தான் போவேன். எங்க அப்பாவும் அப்படிதான். குடும்பம் விளங்கிடும். குடும்பம் விளங்கல. தெரிஞ்சுக்க என்ன, ஆணுக்கு பெண் எப்பவுமே மரியாதை கொடுக்கணும், அடங்கி போகணும். நான் அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல, நான் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்ல. வேற திமுறா பேச நான் அப்படிதான் திமுறா பேசுறேன். சொல்லிட்டே இருக்கு செய்யாது. அப்புறம் என்ன நீ செய்யாம உன பேச வெளிக்கு இருந்துகிட்டு வெள்ளரிக்காய திங்காதேங்கிறேன். நான் அதை தொட்டு கொடுத்தாங்க திம்பேன்னா தின்னுட்டு போ. நான் முழுக்க கூட செய்வேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, எதுக்கு துணிஞ்ச பொம்பளை? நான் எதுவும் துணிஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? வேணும்னா நீ வேணா திங்கிறியா? தமிழருடைய பண்பாடு தெரிஞ்சுக்க. என்ன நாளைக்கு 12 மணி ஆயிடுச்சா? ஆமா, எனக்கு வேற தெரியும். பொங்கல் வைக்கிற பொங்கல் வைக்கிறேன்னு இல்ல, பொங்கல் எப்படி எப்படி சொல்லுவோம்? நல்ல பொங்கல் எப்படி எப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா முதல்ல 4 செங்கலை எடுத்து வைக்கணும். பொங்கல் வைக்கிற சொன்னா செங்கல் வைக்கிறது அடுப்புல வாயில வைக்கிறது என்ன பேசி வச்சுக்கிறீங்க? முதல்ல செங்கலை எடுத்து வைக்கணும். எதிர்த்தாப்புல உள்ளவனா பாத்துக்கணும். இல்லப்பா, பொங்க வைக்கிறத பாக்குறாங்களா இல்லையான்னு பாக்கணும். நீ நான் பொங்க வைக்கும் போது நீ பக்கத்துக்குள்ளே உட்காந்துக்கிற. எதுக்கு உன் தலையில நான் பொங்க வைக்க போறேன்? வச்சுட்டு பானையை தூக்கி அதுல வைக்கணும். ஒரு கூடி பானையை தூக்கி அதுல வைக்கணும். அரிசியை களைஞ்சு பானையில ஊத்தணும். அடுத்து ஜீனியை அதுல போடணும். என்ன எதுச்செல்லாம் லூசு மாதிரி நம்புறாரு இல்லையா? எப்பா ஜீனியா இந்த வெள்ளை கட்டியாப்பா? சரி, எதையோ ஒண்ணு போடுறோம். போட்டோம்னா அதை நல்லா கிண்டணும். கிண்டிட்டு அதுல முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் திராட்சை பழம், அப்புறம் நெய் இதெல்லாம் ஊத்தணும். தேங்காய் திருகி தலையில போடணும்.
போட்டுட்டு பொங்கல் ரெடி ஆயிடும். வாங்க இப்போதைக்கு பொங்கல் சாப்பிடலாம். அமதேவி இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அடுப்பு பத்த வைக்கிறவனையும் பைத்தியம் முடிச்சவன அடுப்பையே பத்த வைக்காம செங்கக்கல்ல தூக்கி பானையை வைப்பாலாம், அரிசியை போடுவாங்களாம், தண்ணி வைப்பாலாம். எதுக்கு உன்னை ஏத்தாப்புல உட்கார சொன்னேன்? எதுக்கு உன்னை ஏத்தாப்புல உட்கார சொன்னேன்? லட்சணம் தெரிஞ்சு வச்சுல தெரிஞ்சுக்க. நீ பரவாயில்ல. நேத்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். உன்கிட்ட மட்டும் எதுவும் தெரியலன்னு ஐடியா கேட்க கூடாதியா? ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பொங்கல் நிகழ்ச்சி கூட்டு போயிட்டாங்க. சரி. நான் சீஃப் கெஸ்ட். அங்க ஒரு அம்மா பொங்கல் வச்சுட்டு இருந்துச்சு. நல்லா கரண்டி விட்டு இருக்கு. பொங்கல் பக்கத்துக்கு வந்துருச்சு. என்னை கூப்பிட்டு அங்க ஒரு போட்டா எடுத்துக்கணும். சரி கிடத்துமே பலகாரம் நின்றுப்பீங்களே. கிண்டிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. பொங்கல் பக்கத்துக்கு வந்துருச்சு. சரி. ஆனாலும் நம்ம கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு. ஏமா கிண்டுறேனே கொஞ்சம் பொருங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க எடுக்கும்போது பூவ பானைக்குள்ள செல்லு விழுந்துருச்சு. என்ன கிடக்கணும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போதே இன்னைக்கு அப்படி செல்ஃபி எடுக்கிற மோகம் ஆயிப்போச்சு. அதனால ஓமாரி பொங்கல் வச்சா ஏங்க செல்ஃபி எடுக்கிறேன் செல்லு உள்ள விழுந்துருச்சு. போட்டோ அழியாம இருக்கும்ல? போட்டோ அழியாம போட்டோ அழியாம இருக்கேன். அது போட்டோவை பொறுத்து இருக்கு. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல்ல பண்பாடு தெரிஞ்சுக்க. என்ன பண்பாடு? தமிழருடைய பண்பாடு என்னடானா, என்ன 5 வயசு பையன் ஆம்பளை பையன் நடந்து வர்றாங்க, 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தாங்க, ஆம்பளை பையன் வர்றாங்க காலை அப்படி மடங்கணும். காலை வச்சு மீச்சு போறானா? அதுதான் பண்பாடு. நம்ம பேரும் தானே நம்ம மகன் தானே வாரான்னு பொம்பளை காலை நீட்டி இருந்தாங்கன்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். வச்சு போட்டு கொழுப்பு கூட. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் மறக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த சின்ன பையலுக்காண்டி நான் மறக்கணும்னு அவசியம். என்னப்பா திமுர்த்தனமாவே பேசாத. நான் திமுர்த்தனமா தான் பேசுறேன். ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் எழுதி வச்சிருக்கேன். என்ன அந்த சட்டையை நான் பார்த்ததுலப்பா. சட்டை இல்ல என்னால முடியும். செஞ்சு விடுவியா? செய்வேன். நான் நினைச்சேன்னா ஆம்பளை பையன் சிங்கியா இந்த கவிதை சட்டையை கழட்டி அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முளை துணியில கோமணம் கட்டி முனியாண்டி கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வரேன். நீ ஏன் கோமணம் கட்டிட்டு தெரியல? நான் மொட்டை முடியோட ஒரு மாசம் கூட தெரியலையா? வீட்லயே இப்படிதான் தெரியும். மாறுகிட்ட அப்போ புரோக்கர் மாதிரியே பேசாதீங்க. மொட்டை முடியா தெரியுவியா? மொட்டை முடியா என்னால தெரிய முடியும். நான் தெரிவேன். எதுக்கும் தைரியமா இறங்கி அடிக்கிறாளே. சரி ரைட். இவ்வளவு தைரியமா பேசுறீல, நான் எதற்கு தைரியம் அப்படியா? ஆண் சிங்கா பெண் சிங்கம். பொண்டாட்டியே செத்தா கூட மசூர் 1 வருஷம் போவேனா? எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி அக்கம் பக்கம் கேட்க மனுஷனாடா பொண்டாட்டி செத்து 1 வாரம் தான் அதுக்குள்ள இந்த பொண்டாட்டி உனக்கு கேட்குதாடா? உனக்கு கேட்டான்னா நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காகவா அந்த பொண்டாட்டி இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணும்ன்றதுக்காகத்தான் அவன் நைஸா அடிச்சுடுவேன். என்னாலும் சொல்ல முடியுமா? நீ தான் 7ஆம் நாள் தான் கட்டுவ. நான் அன்னைக்கே கல்யாணம் அன்னைக்கே குடுசல போட தள்ளிட்டு வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா? அன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணேன். உன்னை மாதிரி 7 நாள் நான் இருக்க மாட்டேன். என்னடா இறங்கி அடிக்கிறாளடா? ஏன் பிள்ளை ரொம்ப பெருமைப்பட்டுங்கப்பா உங்க பிள்ளை. சரி ரைட். நீ அப்ப 2வது வருஷம் கட்டுவேன். நான் கட்டுவேன். போட்டிக்கு நீ 2வது வருஷம் கட்டலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்ப நீ தான் என்னையா பேச்சுக்கு சொல்ல ஒரு பேச்சுனா ஒரு நியாயம் வேணாமையா? நெருப்புனா சொல்ல போதாமா? ஏமா அப்படி தப்பா நினைச்சாமா? நான் உனக்கு அப்பா கொண்டாட்டி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன். நெடு உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டேன். ஏன்? வாசல்லே நிப்பாட்டி. வாசல்லே நிப்பாட்டுவீங்களா? அது நிக்காதா? ஹலோ இந்தாங்க வாசல்ல தெருவுலயே நிப்பாட்டுவாரு. தெருவுல நிப்பாட்டுவாரா? எங்க நிப்பாட்டுவாரா? அங்க நிப்பாட்டு. என்னை வேற தெருவுக்கு இழுத்து போறாங்க. உன்னை வாசல்ல நிப்பாட்டி என்னை நிப்பாட்டி செருப்பு எடுத்து உன்னை நம்பி வந்து செருப்பால அடிப்பியா? செருப்பு எடுத்து ஓரமா வச்சுட்டு பழைய கட்ட விளக்கமா எடுத்துக்கிட்டு நான் சாத்து ஆமா விளக்கமா விற்கிற வேலைக்கு மண்டே உடைச்சு விளக்கமா சாமியை கரைச்சு என்ன பண்ணுவீங்க? தலையோட வாசத்தை வச்சு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். எப்படி? மனம் மகளே ஐயோ நீங்க தவறா பாடுறீங்க. ஐயோ ஒத்த காடு இல்ல வலது காடுங்க.
முட்டுண்டு குருவி மண்டைக்குள்ள எவ்வளவு மூளை ஆண்டவா, எவ்வளவு மெமரி பவர். வாவ். வலது கால, அந்த வலது காலம் சொன்னேன், அது ஒரு காலம் 2 காலம். அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அப்புறம் 2 காலம் சொல்லிட்டு பப்பரப்பா உள்ள கூட்டிட்டு போய் மூத்த கொண்டாடி போட்டாவை பெருசா மாட்டி சீரியல் பல்பெல்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். எப்படி இங்க பாருமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நிறுத்த போற. அந்த புண்ணியவதியை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கிறோம். இப்ப நீ புருஷன் செத்துக்காக 2வது புருஷனை கூட்டிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவ பெரிய கட்டவுட் மாதிரி அடைச்சு வச்சு ஒரு மாலையை போட்டு சீரியல் பல்பெல்லாம் போட்டு விட்டு என்னங்க இப்பதான் அவங்க அண்ணன் அப்புறம் செஞ்ச இடத்துலதான் நீங்க செய்ய போறீங்க, வேற இடத்துல அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாரு. சொன்னப்ப கலந்துக்கிட்டு பிரிய தொண்டு அதுலயே ஹலோ ஹலோ இன்னும் உனக்கு அவன் நினைப்பு இருக்காது. எடுவட்ட சிறுக்கி சிறுக்கி உன்னை அப்பா என்னாலையும் சொல்ல முடியும். ஏன் அவர் கொண்டாடி போட்டாங்க மாட்டுவாரா? என் புருஷன் போட்டவன் பெருசா மாட்டுவேன். நானும் பெரிய மாலை எடுத்து போடுவேன். போட்டு அவரை